குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்திரி ஒரு மந்திர திறவுகோல் பாகம் 5 உரையாச திரும்பி ஆனந்தி துரை தொடர்ச்சி. இருள் சூழ்ந்த கானகத்தில் துயரம் கொண்ட இதயத்திலிருந்து எந்த பேரிழவானது என் மகள் சாவித்திரியின் பாதையில் குறுக்கே ஊர்ந்து வந்தது. சாவித்திரி சென்ற பாதையில் எங்க தீய சக்தி சால்வா நாட்டு இளைஞனான சத்தியவான் ரூபத்தில் வந்து சிரித்து நின்றது. ஒருவேளை அவன் அவளுடைய முந்தைய பிறவிகளில் அவளுக்கு எதிரியாக இருந்திருப்பானோ? அப்போது செய்த பிழைகளுக்கு இந்த பிறவியில் பழி தீர்க்கும் வண்ணம் வந்திருப்பானோ? அவனை அறியாமல் ஏதோ ஒரு சக்தியின் தூண்டுதலால் இதை அவன் செய்துள்ளானோ? இருவரும் இந்த உண்மையை அறியாமலே ஏதும் அறியாத நிலையில் இருக்கும் சாவித்திரிக்கு தீங்கு விளைவிக்கப் போகிறோம் என்பதை அறியாமலே அவளை தனது கண்களால் கைப்பற்றினானோ என்று பல கேள்விகளை எழுப்பும் சாவித்திரியின் தாய் மேலும் தொடர்கிறாள். இங்கு காலத்தின் ஆபத்தான பாதைகளில் தெளிவான பார்வையற்றவர்களாக நடமாடி திரியும் நம்மை அன்பும் வெறுப்பும் ஒன்றோடொன்று பின்றி பிணைந்து அச்சம் தரக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டுள்ள சிக்கல்களாக மாறி நம்மை சிந்திக்கின்றன. அன்பு எப்போது வெறுப்பாக மாறும் என்றோ வெறுப்பு எப்போது அன்பாக மாறும் என்றோ நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு வாழ்க்கையானது சிக்கல் மிகுந்ததாக ஆகிவிடுகிறது.